சருக்கு யாரு வந்தது, யாரால வந்தது? கவர்மெண்ட். இப்ப விஜய் வரன்னு மாநாட்டு ஒன்று நடத்துனாங்க. அரசியல்வாதியை திட்டி விட்டுலாம். ஹலோ ஸ்டேஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மெரினா பீச்சில் தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இங்கே சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தீங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணும், என்ன ஆகலாம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சின்ன தாட்ஸ் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் நீ தம்பி நீ சொல்றியா? இப்போ ஒரு வீட்டுல அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா அது சண்டை வரதான் செய்யும். அப்பா என்ன பண்றாரு, காட்டுல போயிட்டு ஒயிட் சாப்பிட போய் சரக்கு கூட்டிக்கிறாரு. சரக்கு யாரு வந்தது, யாரால வந்தது? கவர்மெண்ட். கவர்மெண்ட் நம்மளால போய் சேர்க்க முடியுமா? அவனுங்களுக்கு பலம் அதிகமாகுது. தேடி மாறி மேலேயே மிதிக்கிறாங்க. நான் போய் எப்படி கேட்கறது அவங்க கிட்ட? பெரிய இடத்துல இருந்தீங்கன்னா நீ வந்து என்னவா அந்த மாதிரிங்கிற உனக்கு மைண்ட் செட் அரசியல்வாதியை திட்டி விட்டுலாம். இப்ப விஜய் வரன்னு மாநாட்டு ஒன்று நடத்துனாங்க. டான்ஸ்ல என்ன பண்ணாங்க? போனாங்க, 5 பேர் செத்தாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இது எதுக்கு நம்ம போயிட்டு நம்ம பாட்டு நம்ம வழியில இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ராம் டப் கேட்போம். ரோட்ல குப்பெல்லாம் அதிகமா போடுறாங்கன்னா குப்பெல்லாம் போடக்கூடாது அதிகமா. இப்போ நான் ஒரு பதவியில இருந்தேன்னா குப்பெல்லாம் யாரும் போடக்கூடாது. இப்போ குப்பை போட்டாங்கன்னா ஒரு ஃபைன் போடுற மாதிரி போட்டா அவங்க குப்பை போட மாட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சொசைட்டிக்கு ரொம்ப இதுவும் ரொம்ப தேவையான விஷயம்.